அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனுடைய சிகிச்சை சம்பந்தமாக முஃப்தி ஜுனைத் சாப் என்பவர் உருதுவில் பேசிய பேச்சுடைய தமிழாக்கம் இது. சகோதரர்களே, நண்பர்களே, நேற்று முஃப்தி சாபிடம் பேசும்போது சில பழைய விஷயங்கள் ஞாபகத்திற்கு வந்தது. எனவே நானும் நினைத்தேன், எனது தோழர்களும் விரும்பினார்கள், குர்ஆனுடைய சிகிச்சை சம்பந்தமான சில விஷயங்களை பேச வேண்டும் என்று. சொல்ல பொதுவாக நமது மனதில் எண்ணம் உள்ளது, இக்காலத்தில் சூனியம், ஜின், பொறாமை, கண்திருஷ்டி போன்றவற்றால் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சொல்லப்போனால் 95% மக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் உலமா பெருமக்களும் இதில் பீடிக்கப்பட்டுள்ளனர். என்றாலும் பில்லி, சூனியம் போன்றவைகள் அசுத்தமானவை. எனவே அதனுடைய சிகிச்சையும் அசுத்தமானவற்றை கொண்டுதான் ஆகும் என மக்கள் கருதுகின்றார்கள். ஆனால் அவ்வாறு அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், நபியே நீர் கூறுவீராக, சத்தியம் வந்துவிட்டால் அசத்தியம் விலகிவிடும், வெளிச்சம் வந்துவிட்டால் இருள் விலகிவிடும், அசத்தியம் ஒரு நாள் விலகியே தீரும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், நாம் குர்ஆனை இறக்கி வைத்தோம், அதில் பூரண குணமும் அருளும் மோமின்களுக்காக வேண்டி உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், 2 குணமாக்கக்கூடியவர்களை கடைபிடியுங்கள். ஒன்று குர்ஆன் ஓதுவது, மற்றொன்று தேன் பருகுவது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், சிறந்த மருந்து என்பது குர்ஆன் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், யாருக்கு குர்ஆன் குணமளிக்கவில்லையோ அல்லாஹ் அவருக்கு குணமளிக்க மாட்டான். எவருக்கு குர்ஆன் போதுமானதாக இல்லையோ அல்லாஹ் அவருக்கு போதுமானவனாக ஆக மாட்டான். குர்ஆனின் மூலம் எவ்வாறு சிகிச்சை பெறுவது? நம்மிடம் ஒரு CD உள்ளது. அதில் குர்ஆனுடைய சில ஆயத்துகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் அல்லாஹ்வின் மகத்துவம், ஷைத்தான், நரகம் மற்றும் மறுமையை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அந்த திருவசனங்கள் ஷைத்தானுக்கு மிகவும் கஷ்டத்தை உண்டாக்கக்கூடியது. ஹஜ்ரத் ஷேக் ஜக்ரியா சாப் ரஹ்மத்துல்லாஹி மன்சிலில் 33 ஆயத்துகள் உள்ளன. அத்துடன் அரபு நாட்டுடைய சிகிச்சை செய்யக்கூடிய உலமாக்கள் மேலும் சில ஆயத்துகளை சேர்த்து கண் திருஷ்டியுடைய ஆயத்துகளை இத்தோடு இணைத்திருக்கின்றார்கள். அந்த ஆயத்துகளை கேட்கும் போது உண்மையிலேயே ஒரு மனிதன் ஷைத்தான், ஜின்களால் பீடிக்கப்பட்டால், பொறாமை, கண் திருஷ்டி போன்ற அவனுக்கு இருந்தால் உடலில் ஒரு விதமான மாற்றம் ஏற்படுகின்றது. உதாரணமாக, சூனியம் உடலில் எந்த இடத்தில் இருக்குமோ அந்த இடத்தில் வலி அதிகமாக கொண்டே இருக்கின்றது. அப்படி ஏதாவது வயிற்றுக்குள் சென்றிருந்தால் வாந்தி வருவது போல இருக்கும். இருந்தாலும் இந்த ஆயத்துக்களை மீண்டும் மீண்டும் குணமாக வேண்டும் என்ற எண்ணத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். விருப்பம் இருந்தாலும் சரி, விருப்பம் இல்லாவிட்டாலும் சரி, எவ்வளவு அதிகம் கேட்போமோ அவ்வளவு கஷ்டம், நோவினை அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஆனாலும் எவ்வளவுதான் கஷ்டம் உண்டானாலும் பின்வாங்காமல் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பிறகு உடலில் இருந்து செய்வினை, சூன்யம் வெளியாகிவிடும். அல்லது உடலில் அரிப்பு போன்று உண்டாகும், அல்லது சிறுநீர் அதிகமாக வெளியேறும், அல்லது வயிற்றுப்போக்கு உண்டாகும், அல்லது வாந்தி அதிகமாக வரும். சில சமயங்களிலே ஒரே நாளில் 100 தடவை கூட வாந்தி உண்டாகலாம். 50 தடவைக்கு மேல் வயிற்றுப்போக்கு உண்டாகலாம். எவ்வளவு வெளியேறுமோ அவ்வளவு உடலிலே புத்துணர்வு உண்டாகிவிடும். இவைகளெல்லாம் ஆன பிறகு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் தொடர்ந்து இந்த ஆயத்துகளை கேட்க வேண்டும். எதுவும் உண்டாகவில்லை என்று சொன்னால் விளங்கிக் கொள்ளலாம், அல்ஹம்துலில்லாஹ், பரிபூர்ணமாக குணமாகிவிட்டது என்று. இதற்கு பிறகு உடலில் நோவினை என்றால், ஒன்று அவருடைய கல்வி ஞானம் குறைவானது, அல்லது அவர் மற்றவரை முட்டாளாக்குகின்றார் என்பது அர்த்தமாக இருக்கும். இது போன்று பல சிகிச்சைகள் நடந்துள்ளது. உங்களுக்கு சில உதாரணங்கள் நான் கூறுகின்றேன். அரபு நாட்டுடைய உலமாக்கள் கூறுகின்றார்கள், புற்றுநோய் என்பது, அதாவது கேன்சர் என்பது கண் திருஷ்டி, செய்வினை, சூனியம் போன்றவை கொண்டுதான் உண்டாகிறது. இது போன்ற எல்லா பெரிய நோய்களும், உதாரணமாக கேன்சர், அதே போல அதாவது இதய கோளாறு, மூட்டு வலி, இடுப்பு வலி, குழந்தையின்மை, பெண்களுக்கு இரத்தப்போக்கு ஏற்படுவது போன்றவை ஷைத்தானுடைய செய்வினையை கொண்டு உண்டாகிறது. அதே போல செய்வினையை விட கண் திருஷ்டிக்கு அதிகமான சக்தி உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்வின் விதிக்கு பிறகு எனது உம்மத்தில் அதிகமான மரணம் கண் திருஷ்டியை கொண்டுதான் உண்டாகும் என்று கூறினார்கள். மேலும் கூறினார்கள், கண் திருஷ்டி மனிதனை கபர் வரையும், இன்னும் ஒட்டகத்தை
சமைக்கக்கூடிய பாத்திரம் வரை சேர்த்துவிடும் என்று கூறியிருக்கின்றார்கள். எந்த விஷயமும் விதியை மீறிவிட முடியாது. அப்படி ஏதாவது விதியை மீறுமானால் அது கண் திருஷ்டியாக இருக்கும். கண் திருஷ்டி மனிதனை மலையிலிருந்து கீழே தள்ளிவிடும் என்பது ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன்களுக்கு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார்கள். நீங்கள் ஒரே வாசல் வழியாக அங்கே நுழையக்கூடாது, மாறாக வெவ்வேறு வாசல்கள் வழியாக நுழைய வேண்டும் என்பதாக. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே வாசல் வழியாக தன்னுடைய அனைத்து மகன்களும் நுழைவதால் கண் திருஷ்டி ஏற்பட்டுவிடும் என்று கருதினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாக்க துஆ செய்ய சொன்னார்கள். ஏனெனில் கண் திருஷ்டியை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள். கண் திருஷ்டி உண்மையானது. ஷைத்தான் தான் அதை உண்டாக்குகின்றான். மனிதனின் பொறாமை அதனை கொண்டு வருகிறது. கண் திருஷ்டி ஏன் உண்டாகிறது? ஒரு மனிதன் ஒருவரை புகழ்ந்தான். அந்த புகழ்ச்சிக்கு அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை என்றால் கண் திருஷ்டி ஏற்பட்டுவிடும். பொதுவாக நாம் யாரையும் புகழ்கிறோம், உங்களின் முகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதாக. அதில் அல்லாஹுடைய புகழ்ச்சி இல்லை என்று சொன்னால் அதிலே கண் திருஷ்டி உண்டாகிவிடும். ஒரு மனிதனை புகழும் பொழுது ஷைத்தான் அதை விரும்புவதில்லை. உடனே ஷைத்தான் தாக்குதல் நடத்துகின்றான். எனவே அதில் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பர்க்கத் செய்வானாக, மாஷா அல்லாஹ், பாரக் அல்லாஹ் என அல்லாஹை புகழ்ந்தால் அதில் கண் திருஷ்டியுடைய தாக்கம் நீங்கி விடுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அடியான் தனது நியமத்துகளை மறைவாக வைக்கட்டும், அருட்கொடைகளை வெளிப்படுத்த வேண்டாம். தனது மனைவியை பற்றி, பிள்ளைகளை பற்றி அதிகமாக புகழ வேண்டாம். நபி அவர்கள் கூறினார்கள், தனது செயலை பரிபூரணாக்க ரகசியமாக வைத்திருந்து உதவி பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக. ஒவ்வொரு அருட்கொடைகளிலும் பொறாமைப்படுபவர்கள் இருப்பார்கள். சரி, கண் திருஷ்டி உண்டாகிவிட்டது, செய்வினை உண்டாகிவிட்டது என்றால் கவலைப்பட தேவையில்லை. என்றால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைக்க வேண்டும். ஒரு நோய் பொதுவானதாக இருந்து அதனுடைய சிகிச்சை பொதுவாக இல்லாமல் இருக்க முடியாது. அதாவது அதனுடைய சிகிச்சை சில குறிப்பிட்ட மக்களுடைய பூர்வீக சொத்தாக மட்டும் இருக்க முடியாது. குர்ஆன் அனைவருக்காகவும் இறங்கி இருக்கிறது. எப்படி சூரியனுடைய வெளிச்சம் அனைவருக்கும் பொதுவானதோ அதுபோலதான் குர்ஆனும் அனைவருக்கும் பொதுவானது. எனவே குர்ஆனில் பூரண குணம் இருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாமும் அதில் சிகிச்சை செய்திருக்கின்றோம். ஒருவர் என்னிடம் கேன்சர் என்பதாக சொல்லி வந்தார். நான் நீங்கள் ஃபஜ்ர் முதல் இரவு வரை குர்ஆனை கேளுங்கள் என்பதாக. ஆரம்பமாக ஃபஜ்ர் முதல் லுஹர் வரை கேட்க வேண்டும். அப்பொழுது தூக்கம் வரும், தூங்கக்கூடாது. பிறகு மதியம் சாப்பிட சிறிது நேரம் கைலுல்லா செய்ய வேண்டும். ஏன் கைலுல்லா செய்ய வேண்டும் என்றால், ஷைத்தான் கைலுல்லா உடைய தூங்க மாட்டான். ஆனால் நாங்கள் தூங்க வேண்டும். அவன் தூங்காமல் விட்டுப்பான். மற்ற நேரங்களில் அவன் நம்மை தூங்க வைப்பான். ஆனால் அந்த நேரத்தில் நாம் தூங்கக்கூடாது. குர்ஆனை கேட்க வேண்டும். இப்படியே முதல் நாள் முடிந்தது. அவருக்கு மிக கடுமையான சூன்யம் இருந்தது. குறைந்தபட்சம் 15 வருட சூன்யம் இருந்தது. அவர் கூறுகின்றார், மௌலானா, நாள் முழுவதும் கேட்டு கேட்டு தலை வலிக்கிறது என்பதாக. அப்பொழுது நான் கூறினேன், அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு ஏதோ இருக்கிறது என்று பிழைத்து விட்டது, அடுத்து கேளுங்கள் என்றேன். அடுத்த நாளும் கேட்டார். பிறகு கூறினார், பலகீனமும் சோறும் அதிகமாகிவிட்டது என்பதாக. அல்ஹம்துலில்லாஹ், சூன்யம் பலகீனம் அடைய ஆரம்பித்து விட்டது. குர்ஆனின் மூலம் ஏன் பலகீனம் உண்டாக வேண்டும்? 3வது நாளும் பலகீனம். 4வது நாள் மௌத்தாகும் நிலைக்கு வந்துவிட்டார். அவரது தந்தை கூறினார், இவன் உலகத்தை விட்டு போய்விடுவான் போல தெரிகிறது. நான் கூறினேன், அவர் என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு சென்றுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு கேன்சர் இருக்கிறது என்பதாக கூறுகின்றீர்கள். ஒன்று இப்படி விடுவான் அல்லது அப்படி விடுவான். அதைவிட இது நல்லது, இவன் குர்ஆனை கேட்கட்டுமே என்று கூறினேன். தந்தை கூறினார், அவன் குர்ஆனை கேட்க கேட்க அவனுடைய உடல் மிக மோசமாகிறது என்பதாக. நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன ஆகிறது? அவர் கூறினார், நானும் அவனுடன் குர்ஆனை கேட்கின்றேன், ஆனால் எனக்கு எதுவும் ஆகவில்லை. நான் கூறினேன், உங்களுக்கு எதுவும் ஆகவில்லை, அவனுக்கு மட்டும் ஏதோ ஆகிறது என்று சொன்னால் என்ன காரணம்? அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பதாக. 5வது நாள் வாந்தி வந்தது. அதில் முள், இறைச்சி துண்டு, கற்கள், முடிச்சு போடப்பட்ட முடிகள் வெளிவந்தது. அவர் கூறினார், அனைத்தும் வந்துவிட்டதே. நான் கூறினேன், என்றாலும் மீண்டும் அவனை குர்ஆன் கேட்க சொல்லுங்கள் என்பதாக. பிறகு மீண்டும் கேட்டார். அநேகமாக 6வது நாள் என்று நினைக்கிறேன். அப்பொழுது பச்சை நிறத்திலே வாந்தி, அதே போல பச்சை நிறத்திலே வயிற்றுப்போக்கு உண்டானது.
பிறகு 9வது நாள் காலை முதல் இரவு வரை குர்ஆனை கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆனால் எதுவும் உண்டாகவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து சூனியங்களும் இப்பொழுது முறிந்துவிட்டது. அல்லாஹ் உங்களுக்கு பரிபூர்ணமான குணத்தை அளித்து விட்டான் என்று நான் கூறினேன். இப்பொழுது உங்களுடைய கேன்சரை சோதித்து பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். கேன்சரை சோதித்து பார்த்தால் அதில் எதுவும் இல்லை என்பதாக ரிப்போர்ட் வந்தது. இவ்வாறு ஒரு பெண், அவருக்கு மார்பில் கேன்சருடைய கட்டி இருந்தது. மும்பையில் டாக்டர் சுல்தான் என்று சொல்லக்கூடிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய புற்றுநோய் டாக்டர் இருக்கிறார். அவரிடத்திலே பரிசோதனை செய்யப்பட்டது. அவரும் புற்றுநோய் என்பதாக கூறிவிட்டார். இப்பொழுது நாம் கூறினோம், குர்ஆனை கேளுங்கள் என்பதாக. அப்பொழுது அவர் குர்ஆனுடைய அந்த ஆயாத்துகளை கேட்க ஆரம்பித்தார். சிறிது நேரத்திலே ஒரு ஹபீஸ் ஆஜராகி, என்னை மன்னித்து விடுங்கள், இனி வரமாட்டேன் என்பதாக கூறியது. பிறகு குர்ஆனை கேட்டு பலகீனம் அடைந்து விட்டது. மீண்டும் குர்ஆனை கேட்க சொன்னேன். பிறகு அந்த புற்றுநோயுடைய இடத்திலே, கட்டியுடைய இருந்த இடத்திலே கெமிக்கல் ஊற்றியது போல எரிய ஆரம்பித்து விட்டது. பிறகு அக்கட்டி குறைய ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது எந்த வலியும் இல்லை. இப்பொழுது சோதனை செய்ய சொல்லி சொன்னோம். சோதனை செய்தால் அது கேன்சர் அல்ல, கொழுப்புடைய கட்டி என்பதாக ரிப்போர்ட் வந்தது. அல்ஹம்துலில்லாஹ், பூரண குணமாகிவிட்டது. இதே போல சூரத்தில் ஒரு நபர் இருந்தார். அவருடைய மனைவிக்கு அதிகமாக இரத்தப்போக்கு இருந்தது. இரத்தப்போக்கை பற்றி ஹதீஸில் இருக்கிறது, இரத்தப்போக்கு ஷைத்தானை கொண்டு உண்டாகிறது என்பதாக. இப்பொழுது இவர் டாக்டர்களிடத்தில் சென்றார்கள். அவர்களுக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டது. சரி, வேறு வழியில்லை, ஆபரேஷன் செய்வது நாம் பம்பையிலே செய்து கொள்வோம் என்பதாக அவர் பம்பாய்க்கு வந்தார். அந்த நேரத்தில் யாரோ குர்ஆனுடைய வைத்தியத்தை பற்றி அவருக்கு சொல்லியிருக்கின்றார். என்னையும் தொடர்பு கொண்டார். நானும் குர்ஆனுடைய வைத்தியத்தை பற்றி ஆர்வமூட்டி கூறினேன். இப்பொழுது அவருக்கு குர்ஆன் கேட்கும்படி சொல்லப்பட்டது. அதே போல அவர் குர்ஆனை கேட்க ஆரம்பித்தார். காலையிலிருந்து கேட்டுக்கொண்டே இரவு ஆகிவிட்டது. இரவில் வாந்தி எடுத்தார். மீண்டும் காலையிலும் வாந்தி எடுத்தார். இதே போல அதிகமான அளவில் இரத்தப்போக்கும் ஏற்பட்டது. பின்பு நின்றுவிட்டது. மறுநாள் ஆபரேஷன் செய்ய வேண்டும். ஆபரேஷனுக்கு முன்பதாக பொதுவாக சோனோகிராஃபி என்று ஒரு பரிசோதனை செய்யப்படுகிறது. இப்பொழுது செய்து பார்த்தால் ரிப்போர்ட்டில் எந்த விதமான கட்டியும் தெரியவில்லை. டாக்டர் கேட்டார், எதற்காக வந்தீர்கள், உங்களுக்கு எந்த கட்டியும் இல்லையே என்றார். ஆக இந்த வைத்தியத்தில் குர்ஆனை கேட்க வேண்டும். அசலிலே குர்ஆனை ஓத வேண்டும். ஆனால் சரியாக ஓத வேண்டும். சரியாக ஓத தெரியாத பட்சத்தில் குர்ஆன் சரியாக ஓதப்படுவதை கவனமாக கேட்க வேண்டும். சூனியத்திற்கான வைத்தியம் சூனியத்தை கொண்டுதான் ஆகும் என்பது தவறானது. குர்ஆன் ஷரீஃபில் அனைத்து வியாதிகளுக்கும் வைத்தியம் உள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கிருபையை கொண்டு நலமாக ஆக்கிவிடுவான். அதே போல ஒரு நபர் என்னிடம் வந்தார். பல ஆமில்களிடம் அவர் பார்த்தும் சரியாகவில்லை என்பதாக அவருக்கு குர்ஆனை கேட்க சொன்னோம். சரியாக ஆகிவிட்டது. இப்பொழுது நான் அல்லாஹின் மீது ஆணையாக உங்களுக்கு எதுவும் இல்லை என்று அவர் சென்று ஒரு ஆலிமை அழைத்து வந்தார். அவர் சூனியம் உள்ளது என்று அந்த ஆலிம் கூறினார். இப்பொழுது அவர் சில பெயர்களை கேட்டார். தாயார், தந்தை பெயர்களை எல்லாம் கேட்டு சில கணக்குகளை போட்டு, கணக்கில் 3 மீதம் வருகிறது, எனவே சூனியம் உள்ளது என்றார். நான் கேட்டேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக கூற முடியுமா என்றேன். அவர் மறுத்துவிட்டார். நான் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக கூற முடியும், இவருக்கு எந்த சூனியமும் இல்லை என்றேன். அவர், நீங்கள் கூறுவது சரியாக இருக்கலாம் என்றார். பிறகு என்னை தனியாக அழைத்து, எனக்கு இதை கற்றுத்தாருங்கள் என்றார். நான் கற்றுத்தருகின்றேன், ஆனால் இனிமேல் நீங்கள் மக்களை ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது என்பதாக நான் கூறினேன். சரி என்பதாக சொல்லி அவர் சென்று விட்டார். அதாவது நோய் எதுவும் இருந்தால், சூன்யம் போன்று இருந்தால் குர்ஆனை கேட்கும் போது அது போல அவருக்கு பாதிப்புகள் ஏற்படும். அதை தொடர்ந்து ஓதுவதை கொண்டு குணமாகிவிடும். அதே போல ஒருவர் கூறினார், நான் ஹோட்டலில் வைத்திருக்கின்றேன். ஹோட்டலுக்கு செல்லும் போது பணியாளர்களை பார்த்தால் கால்கள் மரத்து விடுகின்றது.
அதனால் பயம் வருகின்றது. என்னுடைய மனைவில் தூங்குகிறான். நான் மனைவிடம் அவனை எழுப்பும்படி கூறுகின்றேன். அவன் தூங்கிலான், எனக்கு கஷ்டம் உண்டாகிறது, அழுகை வருகிறது. இந்த நிலை இப்படி கூறிய போது நான் கேட்டேன், எத்தனை நாட்களாக நீங்கள் தலையில் எண்ணெய் தேய்க்கவில்லை, உங்களுக்கு விழிக்கும் பழக்கம் இருக்கிறதா என்று கேட்டேன். அதற்கு ஆம், நான் ஹோட்டல் வைத்திருப்பதால் இரவில் விழிக்க வேண்டியுள்ளது என்று அவர் கூறினார். நான் கூறினேன், நீங்கள் தலையில் எண்ணெய் தேயுங்கள், முதல் நாள் அதிகமான எண்ணெய் தலையில் செல்லும் என்றாலும் தேய்க்க வேண்டும் என்று சொன்னேன். அவர் 3 நாட்கள் கழித்து வந்து கட்டி பிடித்து நெற்றியில் முத்தமிட்டு, அல்ஹம்துலில்லாஹ், நான் நலமாகிவிட்டேன், முதல் நாள் அதிகமான எண்ணெய் என்னுடைய தலையில் சென்றது என்றார். மேலும் சில நோய்களுக்கு சிகிச்சை கூறினேன். அல்லாஹ் உங்கள் மூலமாக மௌத் வரை உள்ள பிரச்சனைகளை நீக்கிவிட்டான் என்று அவர் கூறினார். அவர் வேறு ஒருவரை அழைத்து வந்தார். இவர் வீட்டில் 16 வருடங்களாக சீவனை இருந்தது என்று சொன்னார். நான் அவருடைய வீட்டில் குர்ஆனை கேட்க சொன்னேன். அவரது மனைவியின் உடலில் ஷைத்தான் ஹபீஸ் ஆஜராகி, அந்த குர்ஆனை அணைத்து விடுங்கள், இதனால் எதுவும் ஆகாது என்று கூறினார். மௌலானா ஹபீஸ் இவ்வாறு எதுவும் ஆகாது என்று கூறுகிறதே என்று அவர் எனக்கு தெரியப்படுத்தினார். நான் கூறினேன், எதுவும் ஆகாது என்று கூறுவதே ஏதோ ஆகிறது என்பதற்கு அடையாளமாகும். எதுவும் ஆகவில்லை என்றால் அனைவருக்கும் தெரிந்துவிடும். இப்பொழுது ஹபீஸ் கூறியது, நான் போக மாட்டேன் என்பதாக. நான் கூறினேன், நீ போகாவிட்டால் சரி, குர்ஆனை கேள், நாங்கள் உன்னை போக சொல்லவில்லையே என்று கூறினோம். பிறகு அதுவே என்னை விட்டுவிடுங்கள், நான் போகின்றேன் என்றது. ஏறத்தாழ 16 வருடத்துடைய கதை அது கூறியது. என்னென்ன சூனியம் செய்தது, எந்த சூனியக்காரன் இங்கு அனுப்பி வைத்தான் என்ற விஷயங்களை எல்லாம் கூறிவிட்டு, யார் என்னை இங்கு அனுப்பி வைத்தானோ அவன் என்னை அழைத்து செல்வதற்காக இன்னும் ஓரிரு நாட்களில் இங்கு வருவான் என்பதாக கூறியது. அதே போல 5 நாட்களுக்கு பிறகு பாலன்பூரிலிருந்து மும்பைக்கு ஒரு சூனியக்காரன் குர்ஆன் ஓதப்படக்கூடிய அந்த வீட்டை தேடி வந்தான். நான் தான் 500 ரூபாய்க்கு சூனியம் செய்தேன், இவருக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கின்றேன், எனக்கு எனது பொருளை கொடுத்து திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று கூறினார். நாங்கள் மஷ்வரா செய்தோம். பிறகு அனுப்பிவிடுவோம் என்பதாக முடிவு செய்து சொன்னோம். துணியுடைய ஓரத்தை சிறிது வெட்டி அந்த பெண்ணுடைய உடலில் போட்டு வா என்று கூறி தன்னுடன் அழைத்து சென்று விட்டான். அல்ஹம்துலில்லாஹ், 16 வருடத்துடைய சூன்யம் அல்லாஹுடைய கிருபையினால் வெளியாகிவிட்டது. குர்ஆனுடைய சிகிச்சை முறையை நீங்கள் செய்யலாம், மக்களுக்கு அறிவிக்கலாம். அல்லாஹ் அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. அந்த சீடியை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய குர்ஆனுடைய ஆயத்துக்களை திரும்ப 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 கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை ஞாபகம் வைக்க வேண்டும், நமது சக்தியை மீறி அதை கேட்க வேண்டும். சூனியம் பீடிக்கப்பட்ட நபர் கூறினார், ஒருவர், நான் மன்சில் ஓதுகின்றேனே என்பதாக. ஒரு தடவை ஓதினால் அதனை தாங்கும் சக்தி இருக்கிறது. உதாரணமாக, ஒரு குண்டானவர், நான் தினமும் நடக்கிறேன் என்றாலும் எனது உடல் இளைக்கவில்லை, எவ்வளவு நடக்கிறேன் என்பதாக இடத்திலே கேட்கப்பட்டது. அரை மணி நேரம் என்பதாக அவர் கூறினார். உங்களுக்கு அரை மணி நேரம் நடந்து நடந்து பழக்கமாகிவிட்டது, எனவே நீங்கள் அதற்கு மேல் நடக்க வேண்டும், சோர்வு அடையக்கூடிய அளவிற்கு நடக்க வேண்டும் என்பதாக அவரிடத்திலே சொல்லப்பட்டது. அதே போலதான் குர்ஆனை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், சோர்வுடைய அடையாளமாக தூக்கம் வரும், ஆனாலும் தூங்கக்கூடாது. பிறகு வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்றவை வரும். இவ்வாறு வந்து போது கூட கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேட்கும் போது எதுவும் ஆகவில்லை என்று சொன்னால் எதுவும் இல்லை என்பதாக நாம் கருதி கொள்ள வேண்டும். என்னுடைய சச்சா ஒருவர் பீகாரிலே ஒரு மிகச்சிறந்த தாவீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலிம் இருக்கின்றார். அவரிடத்திலே ஒரு சிகிச்சைக்காக வேண்டி சென்று வரும்படி கூறினார். நான் கூறினேன், குர்ஆனுடைய இந்த சிகிச்சையை செய்யலாம் என்பதாக. அவர் இல்லை இல்லை, பீகார் சென்று வாருங்கள் என்று சொன்னதனால் நாங்கள் பீகாருக்கு சென்றோம். அங்கு ஒரு ஆலிமிடத்திலே ஏறத்தாழ 200-250 நபர்கள் வரிசையில் நிற்கின்றார்கள். நாங்கள் விருந்தாளிகளாக இருந்ததால் எங்களை ஒரு அறையில் தங்க வைத்தார்கள். அப்பொழுது அந்த ஆலிமுடைய ஒரு பணியாளர் தனக்கு அதிகமான மலச்சிக்கல் உள்ளது என்பதாக கூறினார். என்னுடன் இருந்த ஹக்கீம் ஒருவர் பல மருந்துகளை சொன்னார் அவருக்கு. அவர் எதை சொன்னாலும் அதையெல்லாம் சாப்பிட்டு விட்டதாக கூறினார்.
ஒவ்வொரு மருந்தாக காட்டிய பொழுதும் அதையும் சாப்பிட்டு விட்டதாக கூறினார். உடனே நான் ஏதோ விஷயம் இருக்கும் போல் இருக்கிறதே என்று நினைத்தேன். பிறகு அவர் என்னிடம் சிகிச்சை செய்ய விரும்பினார். நான் அவருக்கு முன்னால் குர்ஆன் ஓத ஆரம்பித்தேன். ஃபன்சுர்னா அலல் ஹௌமில் காஃபிரீன் என்ற ஆயத்தை ஓதும் போது அவர் இடத்திலே வயிற்றுக்குள் என்ன ஆகிறது என்று கேட்டேன். அவர் வாந்தி வருவது போல் உள்ளது என்றார். நான் உங்களது வயிற்றில் செய்வினை உள்ளது என்று கூறி, நீங்கள் குர்ஆனுடைய ஹாஃபிஸா என்று கேட்டேன். அவர் ஆம் என்று கூறினார். நான் சொன்னேன், நீங்கள் தினமும் 10 ஜூஸ்கள் ஓத வேண்டும் என்று கூறினேன். அவர் எனக்கு 2 ஜூஸ்களுக்கு மேல் ஓத முடியாது என்று கூறினார். நான் இல்லை கண்டிப்பாக 10 ஜூஸ்கள் நீங்கள் தினசரி ஓத வேண்டும் என்று சொன்னேன். அதே போல ஓத ஆரம்பித்தார். 2 ஜூஸுக்கு பிறகு அவருக்கு வாந்தி வந்தது. பிறகு ஓதிக்கொண்டே இருக்கும்படி சொல்லப்பட்டது. அதே போல நாங்கள் வேறு இடத்திற்கு சென்று விட்டோம். பிறகு திரும்பி வந்து பார்க்கும்போது அவர் சொன்னார், மௌலானா இன்று 15 ஜூஸ்கள் ஓதினேன், எனக்கு எதுவும் ஆகவில்லை என்பதாக. இப்பொழுது நாம் சொன்னோம், உங்களுக்கு பூர்ண குணமாகிவிட்டது என்பதாக. அதாவது இந்த குர்ஆனுடைய சிகிச்சையில் ₹1 கூட செலவு இல்லை. கஸ்தூரி, குங்குமம், அம்பர், வாசனை, கோழி, எலுமிச்சை, சிவப்பு துணி, இப்படி எதுவும் செலவு இல்லை. அரபு நாட்டில் ஒரு ஆலிமை சந்தித்தோம். அவர் கூறினார், உங்களுடைய நாட்டில் ஆமில்கள் கஸ்தூரி, குங்குமம், அதே போல கோழி, எலுமிச்சை, சிவப்பு துணி, சட்டி எல்லாம் கேட்கிறார்கள் என்பதாக கூறினார். சொல்லிவிட்டு சொன்னார், குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலே அனைத்து வியாதிகளுடைய சிகிச்சையை வைத்திருக்கின்றான். அதன் கொண்டு நாம் மக்களுக்கு சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதாக அவர் கூறினார். ஆக சோர்லே நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு குர்ஆனை எல்லா விதமான வியாதிகளுடைய குணமளிக்கக்கூடிய விஷயமாக அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். ஆகினால் நாங்கள் குர்ஆனை கொண்டு நாங்களும் சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும். அதே போல யாரெல்லாம் இது போல பிரச்சனைகள் என்பதாக சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆனுடைய சிகிச்சையுடைய முறையை எடுத்துச் சொல்லி அவர்களையும் செய்ய வைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அமலுடைய பாக்கியத்தை கொடுப்பானாக. பரிபூர்ணமான சுகத்தை இந்த உலகிலும் மறுமையுடைய அழகான வாழ்க்கையும் வழங்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.